நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. புதுச்சேரியில் மார்ச் 1ஆம் தேதி என்டிஏ கூட்டணி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வருகை தருவதை முன்னிட்டு பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணா. பிரதமர் வருகையொட்டி என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன, விவரம்? புதுச்சேரிக்கு மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தருகிறார். இதற்காக புதுச்சேரி அரசு சார்பில் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. காலையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி, காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையில் 2 மணி நேரம் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரியில் வருகின்ற பிரதமர் புதிய திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அதே போல ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருக்கிற திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அது குறித்தான ஆலோசனை கூட்டமானது அதிகாரி தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் எதிரே உள்ள மைதானத்தில் பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதனை டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்எஸ்பி கலைவாணன் தலைமையில அனைத்து பகுதி எஸ்பிக்கள் ஆய்வு கூட்டமானது நடைபெற்றது. அதில் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை பொதுமக்கள் எவ்வாறு பாதுகாக்க உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும், எந்தெந்த இடத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சுமார் 2,36,000 சதுர அடியில் 7 ஏக்கர் பரப்பளவில் 50,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்ட மேடையானது பணியானது நடைபெற்று வருகிறது. இதற்கு அந்த பொதுமக்கள் வரக்கூடிய பகுதிகளில் 12 இடங்களில் பார்க்கிங் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த புதுச்சேரி விமான நிலைய பகுதி முழுவதுமே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் தற்போது வந்திருக்கிறது. சரிதா? விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.